ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர் இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பரவாயில்ல. ஒரு ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், அப்புறம் மைதா 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன். அடுத்தது பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சும்மா மேலே தூவுறதுக்காக நாங்கள் பெப்பர் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க நம்ம இப்போ காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேட்டருக்குள்ளே நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி கூட போடலாம், இல்லாட்டி அப்போவே வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா யூனிஃபார்மாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் காய வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. வாணலியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை போட்டு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள காலிஃப்ளவரையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் சில்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.